மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கடலூரின் ஒரே தன்னாட்சி NAAC A கிரேட் கல்லூரி மஞ்சக்குப்பம் சென்ட் ஜோசப் கலை அறிவியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். அமைச்சர்களுடைய இலாக்காக்களை பார்த்திருப்பீங்க. இந்தந்த இலாக்காக்கள் அவர்கள் பொருத்தமானவர்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வைகள்? அவர்களுடைய பணி பொறுத்துதான் அவர்களுடைய நம்மால் அவர்களை மதிப்பிட முடியும். என்னை பொறுத்தவரை முதலில் ஒரு வார கால தாமதத்துக்கு பிறகு இன்றைய தினம் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த தாமதம் முன்பே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 7 நாட்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக இவர்கள் இருந்ததே அரசாங்க நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. ஏனென்றால் முந்தைய அரசு அதனுடைய கடைசி ஒரு மாத காலத்தில் முக்கிய முடிவை எடுக்க முடியாத நிலையில் இருந்ததை நாம் மறந்து வரக்கூடாது. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக இதற்கு முன்பு இருந்த அரசு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. புதிய பொறுப்பேற்ற பிறகு மிக பெரும்பாலான தருணங்களில் அன்றே அமைச்சர்கள் தங்கள் அறைகளுக்கு சென்று பணிகளை தொடங்கக்கூடிய காட்சிகள் தான் இதுவரை இருந்திருக்கின்றன. இந்த முறைதான் ஒரு வார காலம் தாமதமாக இருக்கிறது. ஆகவே இந்த தாமதம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போதாவது இந்த அறிவிப்பு வந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திங்கட்கிழமையிலிருந்து இவர்கள் எல்லாம் பொறுப்பேற்று பணிகள் துறைவாரியான அதிகாரிகளிடம் ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஆராய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதிலே சில முக்கியமான துறைகள் விடுபட்டிருக்கின்றன. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது அதிமுகவின் ஒரு பிரிவிலிருந்து வருபவர்களுக்கோ அதிலிருந்து வருபவர்களுக்காக அதை மனதில் வைத்திருக்கலாம். குறிப்பாக சுகாதாரத்துறைக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. இப்படி வேறு சில துறைகளும் இருக்கின்றன. இந்த முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு எவ்வளவு தாமதமாக போகிறது என்று தெரியவில்லை. இன்றைக்கு ஏற்கனவே அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டு விட்டன என்கிற செய்தி ஓரளவு நல்ல செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக ஒரு வார காலமாக இருந்தார்கள். அந்த நிலை மாறி இருப்பது வரவேற்கத்தக்கது. நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கடலூரின் ஒரே தன்னாட்சி NAAC A கிரேட் கல்லூரி மஞ்சக்குப்பம் சென்ட் ஜோசப் கலை அறிவியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது.